வில்லேஜ் குக்கிங் கிளப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பார்க்கலாம். பார்பெக்யூ இறால். நம்ம ஹோட்டலில் தான் போய் எப்பவும் பார்பெக்யூ ஐட்டம் வாங்கி சாப்பிட்லாம். அதே நம்ம எளிமையாக வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத இன்னைக்கு பார்த்துடலாம். டைகர் இறால் 1 கிலோ. அதை சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி முதுகுல கீறி எடுத்துக்கணும். தயிர் 50 கிராம், எலுமிச்சம்பழம் 1, இஞ்சி ஒரு பெரிய துண்டு, பூண்டு 2, பச்சை மிளகாய் 1, மிளகாய் தூள் 4 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், எண்ணெய் 25 ml, உப்பு தேவையான அளவு. இறால் பார்பெக்யூ செய்யறதுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3 சுத்தம் பண்ணி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். முதல்ல பார்பெக்யூ செய்யறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல எடுத்திருக்க தயிரை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3 சேர்த்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் அரை மூடி, அதையும் இதுல சேர்த்துறேன். இறாலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதோட எடுத்திருக்க எண்ணெயிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஃபர்ஸ்ட் பெசரிக்கலாம். பெசர்ன மசாலாவோட சுத்தம் பண்ண இறாலை இப்போ சேர்த்துக்கலாம். இறாலை தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு இதில் சேர்க்கணும். இறாலோட நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். போட்டிருக்க மசாலா எல்லாம் இறாலோட நல்லா கோட் ஆகணும். வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுக்கலாம். நல்லா பெசரி ஊற வைக்கணும். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் இந்த சைடு பார்பெக்யூக்கு தணல் ரெடி பண்ணிடுவோம். பார்பெக்யூ இறாலை நான் இந்த ட்ரேயில் வச்சு செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், இது பார்பெக்யூ ட்ரே என்கிட்ட இருக்கிறதுனால நான் இது யூஸ் பண்ணுறேன். அப்படி உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் தோசைக்கல்லில் கூட வச்சு செய்யலாம். இந்த ட்ரேயில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அது மேலே இறாலை நம்ம அடுக்கி வைக்கலாம். அப்படின்னா நல்லா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி இறாலை பார்பெக்யூ ஸ்டிக்கில் குத்திக்கலாம். பாருங்க, அடுப்பில் நல்லா தணல் விழுந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இந்த பார்பெக்யூவை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி வேக வைக்கணும். இந்த சைடு இப்போ நம்ம திருப்பி பார்ப்போம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இந்த பக்கமும் திருப்பி இப்போ கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். இறால் நல்லா வெந்துட்டுருக்கு. அதை 2 பக்கமும் திருப்பி வச்சு வேக வைக்கணும். இந்த நேரத்தில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சம் சேர்த்தா போதும். பார்பெக்யூ இறால் நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பரிமாறிடலாம்.
சுவையான இறால் பார்பெக்யூ ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் எளிமையாக பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வில்லேஜ் குக்கிங் கிளப்பை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணுங்கள். என்னோட எல்லா சமையல் வீடியோவும் பார்க்கலாம். அடுத்த வாரம் இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்.